வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பழனியில் உள்ள பிரசித்தி வாய்ந்த ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பழனியில் உள்ள தண்டாயுதபாணி கோயிலை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பழனிக்கு எவ்வளோ தூரம் மக்கள் போய் தண்டாயுதபாணியை தரிசிக்கிறாங்களோ, அதே அளவு மக்கள் அங்கு உள்ள மாரியம்மனையும் தரிசித்து வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். இங்க தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, கேரள மக்கள் வந்து இந்த மாரியம்மனை அதிக அளவில் வணங்கி தங்களது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகிறார்கள். மற்ற தெய்வங்கள் மற்ற ஊர்களில் வழிபடுவதை விட இந்த மாரியம்மனை மிகவும் சிறப்பாகவும் வித்தியாசமாகவும் இந்த பழனி மக்கள் வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாரியம்மன் இந்த உலகத்தில் அவதரித்த காரணத்தை பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்க அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. தெரியலனா மாரியம்மன் வரலாறு பற்றிய ஒரு வீடியோ இருக்கு. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் பாருங்க. பார்த்துட்டு மாரியம்மனோட அவதார நோக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரியம்மனோட அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தெய்வத்தோட வரலாறையும் அந்த கோவிலின் சிறப்புகளையும் நம்ம வந்து எல்லாராலும் ஈஸியா பார்க்க முடியாது. அந்தந்த தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நம்மளால அந்த வீடியோலாம் பார்க்க முடியும். பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த மாரியம்மனோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாரியம்மன் வந்து பழனிக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னா, தண்டாயுதபாணி கோவில் மிக சிறப்புன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் தோன்றியது தண்டாயுதபாணி கோவில். போகர் தான் நம்ம பழனி தண்டாயுதபாணிய உருவாக்கி கொடுத்தாரு. இப்போ வெளிநாடுகளிலிருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி காலத்துலலாம் வெளியூர்ல இருந்து நிறைய மக்கள் பழனிக்கு வந்து கொண்டிருந்தாங்க. அப்போலாம் வந்து மாட்டு வண்டி இல்ல நடைபயணமா தான் வந்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கொள்ளையர்களோட பயம் அதிகமாக இருந்தது. கோவிலுக்கு வர்றவங்க நேர்த்திக்கடனுக்காக கொண்டு வரும் பொருட்களை எல்லாம் பறித்து அவங்கள வந்து காயப்படுத்தி விட்டு சென்று கொண்டிருந்தார்கள். இப்படி அட்டகாசம் செய்யும் இந்த கொள்ளையர்களெல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லையான்னு சொல்லி மக்கள் அழுது புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்துல கோவிலுக்கு கொண்டு வந்த காணிக்கைகள் மற்றும் அவர்கள் அணிந்திருந்த ஆபரணங்கள், புடவைகள், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையர்கள் பறித்து கொண்டு போகும்போது அவங்க குதிரையில போய்கிட்டு இருக்கப்போ அந்த தானாகவே ஒரு சுயம்பு ரூபமாக ஒரு கருங்கல் வந்து தோன்றி அந்த குதிரையின் கால்களை இடறி விடுகிறது. இதனால் அந்த குதிரை கீழே விழுகவும் அந்த கொள்ளையர்களும் கீழே விழுகிறாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய அடிபட்டு அவங்க வந்து எடுத்த பொருளெல்லாம் அங்கனையே போட்டு விட்டு போயிடுறாங்க. இது மாதிரியே அடிக்கடி அங்க தோன்றிக்கிட்டே இருக்கு. அந்த கொள்ளையர்கள் எல்லாம் தேடி பார்க்குறாங்க. என்னடா போம்போது இந்த மாதிரி இல்ல, வரும்போது மட்டும் இப்படி நடக்குதேன்னு சொல்லி என்னன்னு தேடி பார்க்குறப்ப தான் அங்க தோன்றியது சுயம்புவாக தோன்றிய மாரியம்மன். இந்த மாரியம்மன் தான் மக்கள் குறைகளை தீர்ப்பதற்காக அவதரிக்கிறார். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாரியம்மன் கோவில் இல்லாத ஊர்களே இல்லை எனலாம். மக்களை காப்பதற்காகவே அவதரித்தவள் தான் இந்த மாரியம்மா. அதனால எல்லா ஊர்களிலும் ஒரு சிறிய அளவிலாவது மாரியம்மன் கோவில் இருக்கும். இந்த மாரியம்மன் வந்து உலகை காப்பவள். இந்த மாரியம்மன் வந்து அந்த ஊரில் உள்ள மக்களை காப்பவள். ஊருக்கு வெளியே காவல் தெய்வமா கருப்பசாமி இருப்பாரு. ஊருக்குள்ள இந்த மாரியம்மா மக்களோட குறைகளை தீர்த்து ஊருக்கு உள்ளேயே அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். அப்படி சுயம்புவாக தோன்றியவள் தான் இந்த பழனியில் உள்ள மாரியம்மா. இந்த மாரியம்மாவுக்கு தனி உருவம் கிடையாது. சுயம்புவாக தோன்றியவங்க தான் இந்த மாரியம்மா. இவங்களுக்கு வந்து அந்த சுயம்புவாக தோன்றிய மாரியம்மாவுக்கு வந்து இவங்க வந்து தங்க கவசம் அணிவித்து மாரியம்மா உருவம் கொடுத்திருக்காங்க. வருடம் மாசி மாசம் இந்த மாரியம்மாவுக்கு மிக பெரிய அளவில் திருவிழா நடக்கும். எல்லா ஊர்களிலுமே மாரியம்மாவுக்கு மாசி முதல் இந்த பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 5 மாதங்களிலுமே மிக சிறப்பாக திருவிழா எடுத்து கொண்டாடுவாங்க. அது மாதிரி இந்த பழனியில் உள்ள மாரியம்மாவுக்கு மாசி மாதம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதுவும் 21 நாள் திருவிழாவாக நடைபெறும். இந்த 21 நாள் திருவிழாவை பற்றி பார்க்கலாம். திருவிழாவில் வந்து 3 செவ்வாய்க்கிழமை நடக்கும். இந்த 3 செவ்வாய்க்கிழமையுமே மிக சிறப்பாக அம்மனுக்கு வந்து பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், ஒவ்வொரு வகையான அலங்காரங்கள் என பல சிறப்புகள் கோவில்ல நடந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் செவ்வாய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமையில வந்து கோவில்ல முகூர்த்த கால் ஊண்டி திருவிழாவை தொடங்குறாங்க. அதுல இருந்து தான் திருவிழா ஆரம்பிக்கிறது. அந்த முதல் செவ்வாயில் என்ன நிகழ்வு நடைபெறும் என்றால் கம்பம் நடு விழா நடைபெறும். அதாவது
பூசாரியோட கனவுல அம்மன் தோன்றி அந்த கம்பம், அதாவது 3 கிளைகள் கொண்ட கம்பம் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி அவங்க அடையாளம் காமிச்சு கொடுப்பாங்க. அதன்படி அத வந்து அந்த பகுதியில் உள்ள காட்டுக்குள்ள போய் அந்த கம்பத்தை வெட்டி கொண்டு வருவாங்க. இதுதான் முதல் செவ்வாயில நடக்கும். காலையிலேயே நடக்கும். காணியாளர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அருவா வழங்கும் விழா ஃபர்ஸ்ட் நடைபெறும். அவர் அருவா வழங்கின உடனே அந்த கனவில் தோன்றிய அந்த மரத்தை தேடி போவாங்க. போய் அதை வெட்டிட்டு வந்து அத வையாபுரி கண்மாய் அரசமர விநாயகர் கோவில் படித்துறையில் வைத்துதான் அதை வந்து கரெக்டா 3யும் அழகா செதுக்கி அது அலங்காரம் பண்ணி கோவிலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு நடுராத்திரி ஆயிரும். அந்த நடுராத்திரியில தான் அந்த கம்பத்தை கோவில்ல நட்டு வைப்பாங்க. இந்த கம்பம்ன்றது சாதாரணது கிடையாது. இதுதான் அம்மனுடைய கணவன். தான் இவ்வளோ சிறப்பு. அந்த அம்மன் வந்து கனவுல தோன்றி அந்த கணவர் எந்த மரத்தில் இருக்கிறார் என்பதை அந்த பூசாரிக்கு காட்டி கொடுத்த பின்பு அந்த மரத்தை வெட்டி கொண்டு பூஜைகள் எல்லாம் செய்து அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு கொண்டு வந்து அந்த மரத்தை நட்டு வைக்கிறாங்க. இதுதான் கம்பம் நடும் விழா. கம்பத்துல சிவனையேவும் உரு ஏற்றி அங்க கொண்டு வந்து நட்டு வைக்கிறாங்க. அம்மாவுக்கும் அடுத்து கடைசி 3வது செவ்வாயில திருமணம் நடைபெறும். நட்டு வச்சதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாம் இந்த கம்பத்துக்கு வந்து மஞ்ச தண்ணியும் இல்ல மஞ்ச பாலோ ஊத்தி இந்த கம்பத்தை வழிபடுவாங்க. சுயம்புவாக தோன்றிய மாரியம்மாவுக்கு இந்த திருவிழா காலங்கள்ல ஒவ்வொரு வடிவத்திலையும் இவங்கள அலங்காரம் பண்ணுவாங்க. மாரியம்மா வந்து சில நேரங்களில் காளியம்மாவாக மாறுவாங்க, வராகி அம்மாவாக மாறுவாங்க, அழகு நாச்சியாராகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் மகாலட்சுமியாகவும் சொர்ண பைரவராகவும் அலங்கரித்து அம்மனை இந்த திருவிழா காலங்களில் வழிபடுவாங்க. முதல் செவ்வாயிலிருந்து 2வது செவ்வாய் வரைக்கும் மக்கள் வந்து இந்த கம்பத்துக்கு மஞ்சள் தண்ணி இதை மட்டும்தான் ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த செவ்வாய், அதாவது 2வது செவ்வாய் வந்து இந்த மரத்துல வந்து பூவோடு வைப்பாங்க. பூவோடு வைக்கும் விழா நடைபெறும். பூவோடுனா அதாவது தீச்சட்டி வந்து அந்த மரத்து மேல வைப்பாங்க. வைத்ததுக்கு அப்புறமா தான் அங்கு உள்ள மக்கள் எல்லாரும் தங்களுடைய நேற்றிக்கடனான தீச்சட்டி செலுத்தும் நிகழ்வை நடத்துவாங்க. அது வரைக்கும் தீச்சட்டி செலுத்த அங்க போக முடியாது. இவங்க எப்ப பூச்சட்டி வைக்கிறாங்களோ அதுக்கப்புறமா தான் மக்கள் வந்து தங்களுடைய நேற்றிக்கடனை செலுத்த வேண்டும். இந்த தீச்சட்டி எடுக்கிறது அந்த சுத்தி கொங்கு மண்டலம் ஃபுல்லா உள்ள நிறைய மக்கள் வந்து தங்களுடைய நேற்றிக்கடனை செலுத்துவாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் செலுத்துறதை விட 2 மடங்கு அதிகமாக கேரள மக்கள் வந்து தங்களுடைய நேற்றிக்கடனை, அதாவது கடைசி செவ்வாய் 3வது செவ்வாயில் செலுத்திவிட்டு செல்கிறார்கள். இடையிலும் வர முடியறவங்க வர்றாங்க. ஆனா அந்த 3வது செவ்வாய் வந்து கேரள மக்களின் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவ்வளோ தூரம் இந்த அம்மனை வந்து அவங்க மனமுருகி வேண்டி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி கொண்டு செல்கிறார்கள். இந்த கோவில்ல பெரியவங்க மட்டும் தீச்சட்டி எடுக்கிறது கிடையாது. சின்ன குழந்தைகளும், அதாவது அதை சூடச்சட்டின்னு சொல்றாங்க. சிறிய அளவில் உள்ள அந்த மண் சட்டியை எடுத்து அதுல வந்து தீச்சட்டிக்கு கீழே என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் செஞ்சிருவாங்க. அதுக்கு மேல சூடத்தை மட்டும் வச்சு நெருப்பு ஏற்றி அம்மனை வழிபடுவாங்க. இந்த சூடச்சட்டி எடுக்கும் நிகழ்வு வெகு விமர்சையாகவே நிறைய நடைபெறும் அங்க. இந்த தீச்சட்டி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய நாயகி அம்மன் கோவிலுக்கு பின்னாடி உள்ள தெப்ப குளத்துல போய் இந்த தீச்சட்டி எல்லாம் மிதக்க விட்டுருவாங்க. 2வது செவ்வாய் காலையில தான் இந்த கோவில்ல வந்து கொடியேற்றமே நடைபெறுகிறது. அந்த கொடியில வந்து சிம்ம வாகனம் வரையப்பட்ட கொடியத்தான் அவங்க வந்து கொடியேற்றதுக்கு பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பூச்சட்டியை போய் அந்த கம்பத்துக்கு மேல வச்சு பூச்சட்டி எடுக்கும் விழா எல்லாம் வெகு விமர்சையாக நடைபெறும். அங்க உள்ள மக்களில் வந்து முக்காவாசி பேர் மாவிளக்கு எடுக்கிறதும் அந்த கோவில்ல உருண்டு கொடுக்குற நேர்த்திக்கடனையும் செலுத்துவாங்க. இந்த 2வது செவ்வாயிலிருந்து அம்மன் வந்து ஒவ்வொரு வாகனத்துல வந்து திருவீதி உலா வருவாங்க. அது என்னென்ன வாகனம் என்றால், ஃபர்ஸ்ட் தங்கமயில் வாகனம், புதுச்சேரி சப்பர வாகனம், சிம்ம வாகனம், வெள்ளி யானை வாகனம், தங்க குதிரை வாகனம், வெள்ளி ரிஷப வாகனம், அன்ன வாகனம், இந்த மாதிரி பல வாகனங்களில் வந்து அம்மன் வந்து 4 திருவீதிகளிலும் உலா வருவாங்க. இந்த கோவில்ல நேர்த்திக்கடனா என்னென்ன பண்றாங்கன்னா, மொட்டை எடுத்தல், அழகு குத்துதல், காவடி எடுத்தல், விதவிதமான காவடி, பறக்கும் காவடி, அந்த அழகு குத்தி அந்த தேர்ல தொங்கிக்கிட்டே போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய காவடிகள், அக்கினி சட்டி எடுத்தல், அப்புறம் சூடச்சட்டி எடுக்கிறது, அதுக்கப்புறமா
பொம்மை வாங்கி வைக்கிறது. அதாவது உருவ பொம்மைய வாங்கி வைப்பாங்க. நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. எந்த பார்ட்ஸ்ல இல்ல ஒருத்தவங்களுக்கு கையில அடிபட்டிருக்கும். இந்த கை, கால் வராம இருக்கும். இல்ல கண்ணு பிரச்சனையா இருக்கும். எந்த பகுதி நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கோ, அந்த பகுதியுடைய வாங்கி கோவில்ல வைத்து அவங்க வேண்டிக்குவாங்க. அப்புறம் குழந்தை வரம் தருபவள் இந்த மாரியம்மா. அதனால நெறைய குழந்தை பொம்மை அந்த திருவிழா காலங்கள் நேர்த்திக்கடனாக செலுத்தப்படும். பெரிய நாயகி அம்மன் கோவில்ல இருந்து இந்த மாரியம்மன் இருக்கும் கோவிலை சுற்றி உள்ள 4 தெருக்களிலுமே ஒவ்வொரு வியாபார கடைகளும் சுத்தி இருக்கு. அவ்வளோ சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. இரவும் பகலும் அங்க மக்கள் கூட்டம் அதிகமாவே தான் இருக்குது. கையில ஒரு எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துட்டு போறாங்க. அக்னி சட்டி வர்றப்போ யாருனாலும் சரி பார்க்குறவங்க அந்த அக்னி சட்டியில எண்ணெய் ஊத்தி வேண்டிக்கிறாங்க. அதுக்கடுத்து 3வது வாரம் 3வது செவ்வாய் 21ஆம் நாள் தான் அம்மனுக்கு திருமணம் நடைபெறும் வைபவம் நடைபெறுகிறது. அந்த திருமண வைபவத்தில் தான் கொடிமரத்திலிருந்து அம்மனுக்கு தாலி கொண்டு வரப்பட்டு அதை அம்மனுக்கு சாற்றி திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அன்னைக்கு மிகச்சிறந்த பூஜைகள்லாம் நடைபெறும். யாகம் வளர்த்து தான் அம்மனுக்கு திருமணம் நடைபெறும். அன்னைக்கு தங்க மரக்கால் வைக்கும் நிகழ்வு நடைபெறும். தங்க மரக்கால்ல அம்மனையும் அவங்க கணவரான சிவபெருமானையும் தங்க மரக்கால்ல வைத்து சாமி கும்பிடுவாங்க. அன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் தங்களுடைய தாலிக்கயிறை மாற்றும் நிகழ்வும் நடைபெறும். திருவிழா சமயத்துல அங்குள்ள மக்கள் நிறைய விரத முறைகளை கட்டுப்பாடுடன் மேற்கொள்வாங்க. அது என்னென்னன்னா 21 நாட்களும் அங்கு உள்ள மக்கள் கோழியோ முட்டையோ கருவாடோ இதை சாப்பிடவே மாட்டாங்க. மீனும் மட்டனும் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. நேர்த்திக்கடன் உள்ள மக்கள் அந்த 21 நாட்கள் எண்ணெய் சட்டி வைக்க மாட்டாங்க. எண்ணெய் சட்டி மீன்ஸ் இந்த வடை சுடுறது எண்ணெயில பொரித்து எடுக்கும் செயலை அந்த 21 நாளும் செய்ய மாட்டாங்க. இதுல சில கடைகளும் பின்பற்றி வர்றாங்க. அதனால அந்த 21 நாட்களும் எண்ணெய் சட்டி வைக்கக்கூடாதுன்றதுக்காக கடையும் மூடி விடுறாங்க. அதுல குறிப்பிடத்தக்கது இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ்ன்றவங்க அந்த 21 நாட்களும் எண்ணெய் சட்டி வைக்கக்கூடாதுன்றதுக்காக கடையவே மூடி வச்சிருக்காங்க. ஆனா இதுதான் திருவிழா காலத்துல தான் நிறைய வியாபாரம் இருக்கும். இருந்தாலும் இந்த நடைமுறையை மேற்கொள்ளணுன்றதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. இவங்க மட்டும் இல்ல, அங்க நிறைய கடையில மூடி வச்சிடுறாங்க. அங்க கொங்கு மண்டலமே இந்த மாரியம்மனை மிக சிறப்பாக வழிபட்டு செல்றாங்க. 21ஆம் நாள் அதாவது அந்த 3ஆம் செவ்வாய்க்கிழமை அங்க உள்ள மக்கள் தங்கள் வீடுகளிலே இந்த அம்மனை வழிபடுறாங்க. அது எப்படின்னா இந்த அம்மனை கலசமா பாவிச்சு கலசத்தை தங்கள் வீடுகளில் வைத்து அம்மனுக்கு படையல் போடுவாங்க. அது என்னன்னா கோழி குழம்பு வைப்பாங்க, முட்டை கண்டிப்பா இருக்கும், இந்த கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. இதெல்லாம் வச்சு அப்புறம் எல்லா பழங்களையும் வச்சு கட் பண்ணி அந்த அம்மனுக்கு படையல் வைத்து பூஜை செய்வாங்க. இதுதான் இறுதியான நிகழ்வு. கருவாட்டு குழம்பு எப்படின்னா எல்லா காய்கறிகளையும் ஒண்ணா போட்டு இந்த கருவாடையும் போட்டு குழம்பு வச்சு படையல் போட்டு அந்த விரதத்தை முடிக்கிறாங்க. மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் படையல் போட்டு இந்த மாதிரி சாமி கும்பிடுறாங்க. 3வது செவ்வாய்க்கிழமை இரவு வண்டிக்காளி அம்மன் ஊர்வலம் சொல்லி ஒரு சிறப்பு நிகழ்வு நடைபெறும். இந்த ஊர்வலத்தில் அந்த பழனியை சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் தங்களுடைய டிராக்டர்களிலோ இல்ல மாட்டு வண்டிகளிலோ விதவிதமாக வேடம் போட்டு அவங்க அங்க வருவாங்க. இதுவும் ஒரு வேண்டுதல் தான். காளியம்மனாகவோ மீனாட்சி அம்மனாகவோ அவங்களுக்கு என்னென்ன அம்மன் தோன்றுதோ அந்த வடிவத்தில் அவங்க வேடம் போட்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. இது இப்போ ஒரு போட்டியாகவே நடைபெறுகிறது. எந்த ஊருக்காரவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டு வருகிறது. இதுக்கப்புறமா அடுத்த நாள் இந்த கோவில்ல இந்த கருவாட்டு குழம்பு வச்சு எல்லா காய்கறிகளையும் போட்டு இந்த கருவாடையும் போட்டு குழம்பு வச்சு கோவில்லையும் அந்த விரதத்தை பூர்த்தி செய்து மக்கள் அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கிறாங்க. புதன்கிழமை அம்மனோட தேரோட்டம் நடக்கும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நம்ம படம் தான் பார்த்துருக்கோம். சிவகார்த்திகேயனும் சூரியன் நடிச்சது. ஆனால் உண்மையிலேயே முத ஆரம்பிச்சது இந்த பழனியில தான். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் முன்னிருந்து அனைத்து வேலைகளையும் செய்து பக்தர்களுக்கு நிறைய உதவிகளும் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க. சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க ஏற்பாடு செய்து அதையும் நடத்தி வைக்கிறாங்க. அந்த சங்கத்துல
ஆடல் பாடல் மட்டும் கேட்பாங்க. ஆனா இந்த சங்கத்துல இந்த திருவிழாவையே இவங்க தான் வெகு விமர்சையாகவும், சிறப்பாகவும், பாதுகாப்பாகவும் நடத்தி வைக்கிறாங்க. இந்த சங்கத்துக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கு அந்த பழனியில. சங்கத்தில் உள்ளவர்கள் வந்து மிகவும் பொறுப்பாகவும், அக்கறையாகவும் மக்கள பார்த்துக்கிறாங்க. திருவிழா எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமா இறுதியாக அந்த கம்பத்தை வந்து ஆற்றுல விட்டுருவாங்க. இந்த மாரியம்மன் வந்து 2வது செவ்வாய் முதல் 3வது செவ்வாய் திருமணம் நடைபெறும் வரை இவங்க வந்து அமங்கலியாக காட்சி தருவாங்க. அது ஏன்னா அந்த ஜமனகினி முனிவரை வந்து காத்தவீரிய அர்ஜுனன் வந்து கொன்றுவான் இல்லையா, அவரோட உயிர் வந்து அந்த ஒரு மரத்தில், அதாவது பால்வடியும் ஒரு மரத்துல போய் தான் அந்த உயிர் வந்து ஓய்வெடுக்கும். அதனால தான் வந்து கம்பத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த கம்பத்தை கொண்டு வந்து கணவனா பாவிச்சு திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. மாரியம்மன் வந்து மனிதனாய் தோன்றி அம்மனாக மாறியதால் இவங்க வந்து அனைத்து சுக துக்கங்களிலும் இவங்க பங்கு பெற்றிருப்பாங்க. அதனால அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த மாரியம்மா இருப்பாங்க. இறுதியாக வியாழக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்ற மாரியம்மன் திருவிழா கொடி இறக்கத்துடன் நிறைவுறுகிறது. இப்படித்தான் பழனி மக்கள் வந்து மிக கட்டுப்பாடுடன் விரதமிருந்து மிக சிறப்பாகவும் விமர்சையாகவும் வித்தியாசமாகவும் இந்த மாரியம்மனோட திருவிழாவை கொண்டாடுறாங்க. மாரியம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். மக்கள் கேட்ட வரத்தை உடனே கொடுக்கும் காவல் தெய்வம் தான் இந்த மாரியம்மன். நாமும் இந்த பழனியில் உள்ள மாரியம்மனை வேண்டிக் கொண்டு வளமுடனும் நலமுடனும் சகல சௌபாக்கியங்களுடனும் வாழ்வோம். இந்த இந்த மாரியம்மனுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாரியம்மனோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி உங்க ஊர்லயும் நீங்க கொண்டாடுனீங்கன்னா அந்த மாரியம்மனோட பேரையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய தகவல்களுக்கு ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.